வணக்கம். 23/4/2026 ஏப்ரல் மாதத்திலே வியாழக்கிழமை குருவாரம். ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 10ஆம் நாள். வளர்பிறையின் சப்தமி இன்னைக்கு திதியாக அமையும். சஷ்டி காலையில 3:38 போயிடும். திருவாதிரை காலையில 3:32 போயிடும். புனர்பூச நட்சத்திரம் வந்துடும். புனர்பூச நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரம் இன்னைக்கு. இந்த சப்தமி திதி அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு ரொம்ப விசேஷம். அதனால என்ன ஆகும்னா சுப முகூர்த்தமும் மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு வாஸ்து நாளா அமைந்துவிடும். வாஸ்து நாள்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், வீடு கட்டுறது, வாசக்கால் வைக்கிறது, அதெல்லாம் இன்னைக்கு துவங்குவோம் இல்லையா. இந்த நாள் தான் காலையில் 8:54 9:30 மணி வாஸ்து செய்யக்கூடிய நல்ல நேரம். இந்த நாளை கரெக்டாக அதை பயன்படுத்தி கொள்ளணும். நான் வாஸ்து கண் விழித்து நேரம்னு சொல்லுவோம். அப்போதான் பூமி பூஜை செய்வதுன்னா அதிர்ஷ்டங்கள் அமைதிகள் கிடைக்கும். வீடு குடும்பத்தில் அமைதியே இல்லை சார் சொல்றோம்ல, அந்த வாஸ்து பார்க்காம கட்டுறதுனால வரக்கூடிய விஷயங்கள்ல இந்த அமைதி கெட்டு போயிடும். 10:30 11:30 வரைக்கும் நல்ல நேரம். சாயங்கால வேலையில 6:30 7:30 மணிக்கு நல்ல நேரம். 1:30 ராகு காலம். 6 7:30 யமகண்டம். 9:10 குளிகை நேரம். தெற்கு பக்கம் செல்லும் போது மருந்து தைலத்தை சாப்பிட்டு விட்டு செல்வது நல்லது. மேஷ லக்னத்தில் சூரியன் 3 நாழி 1 வினாழி இருப்பார். 6 மணிக்கு சூரியன் உதய நேரம். கேட்டை என்கிற விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். சூரியன் நல்லா உச்சத்துல உட்கார்ந்துருக்கார் மேஷ ராசியில புதனுடன். சுக்கிரன் ஆட்சியில உட்கார்றார். குரு மிதுனத்துல இருக்கிறார். சிம்மத்துல கேது. சனி செவ்வாய் அமர்ந்திருக்குது மீன ராசி. ராகு கும்பராசி. புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல சந்திர பகவான் குருவுடன் சேர்ந்து மிதுன ராசியில் இருக்க இந்த நாள் அமைகிறது. மேஷராசி நண்பர்களே, 4ஆம் இடத்துக்குரியவர் 3ஆம் இடத்தில் அமர்கிறார். நார்மலா சொல்லுவாங்க, உங்க கௌரவம் எங்க சார் இருக்குன்னா நாக்கு நுனியிலன்னு சொல்லுவோம். நம்ம வார்த்தைகள் பேசுவதில் தான் நம்ம கௌரவம் வரும். இந்த 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன் பேர். நீங்க கரெக்டா கம்யூனிகேஷன் பண்ணா நிறைய விஷயத்துல வெற்றியாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களால. வெற்றிக்கு இலக்கணம் கரெக்டாக பேசுவது. சாமர்த்தியக்காரர்னு வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னைக்கு தான் காரணம். அதனால நீங்க கரெக்டா கேபிட்டலைஸ் பண்ணிக்கிடுங்க. வியாபாரத்துல வெற்றியை இன்னைக்கு நீங்க பண்ணலாம். 9 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணும் இன்னைக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, சாதாரணமாவே உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துல இருந்தா லாபம் சொல்லுவோம். இன்னைக்கு சந்திரனோட சேர்ந்து இருக்கிறாரு, கூடுதல் லாபம். குரு சந்திர யோகத்தினால் வரக்கூடியது அதிர்ஷ்டம். எப்படின்னா 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு இல்லைங்களா, போனவன் வந்தவன் எங்க விட்டு போனது அது இதுன்னு எதாவது தேடி கண்டுபிடிச்சு பணத்தை பிடிச்சிடலாம். வாகனங்கள்ல யோகங்கள் உண்டு. முயற்சிகளிலே யோகனம் உண்டு. சகோதரர்களுடைய யோகம் உண்டு. இப்படி இவங்கெல்லாம் இன்னைக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, ஆதாயம் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. 4 2 இந்த அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி நண்பர்களே, மனதுக்கு ரம்யமான நாள் இன்னைக்கு. குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறாங்க இந்த மிதுன ராசியில. இந்த புதன் உங்களுக்கு சூரியனுடன் சேர்ந்து அஸ்தங்கமாய் லாபஸ்தானத்தில் உட்காரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால் ராசிநாதன் மனது கொஞ்சம் அமைதியா இருக்கும். எது வந்த போதிலும் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை மனது கொடுத்தோம். அப்புறம் என்ன, யார் வந்தா என்ன கேட்ட, ராமன் ஆண்டாள்னா ராவணன் ஆண்டாள், எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு ஒரு வண்டி. அப்படி மனசை கிளீனா வச்சுக்கோ. 3 8 இது அதிர்ஷ்ட எண்ணா இன்னைக்கு பயன்படுத்த நன்மை உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம். இன்றைக்கு துணிவே துணையாக உங்களுக்கு இருக்க போகிறது. எதையும் அடிச்சு தூக்கிடலாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் இருக்கும். குரு சந்திரன் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடியது 12ஆம் இடமா இருந்தாலும் 6ஆம் இடத்தை பார்க்கிறார், எதிரி ஸ்தானத்தை பார்க்கிறார். யாராவேன்னு ஒரு குரல் வரும். அப்படி எக்கச்சக்கமா குரலோட இன்னைக்கு தெம்போட இருக்கக்கூடிய சூழ்நிலை. எதையும் அப்படி கம்பு சுத்துற மாதிரி இருக்கும். அதனால கௌரவமான பதவிகள், தனம் வருவது, புகழ் வருவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லா கிடைக்கும். 5 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். சிம்மம் ராசி நண்பர்களே, லாபத்திலே குருவுடன் சேர்ந்த சந்திர பகவான். விரயமாக வேண்டியதெல்லாம் இன்னைக்கு லாபம் மாறும். எதிர்பார்க்காத தனவரவு. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெக்குலேஷன்ல கூட நிறைய யூக லாபங்கள்லாம் உண்டாகும்.
பங்கு வர்த்தகங்கள் இன்னைக்கு பைசா கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய ஐடியாஸுக்கான பெனிஃபிட்டை நீங்க கேபிடலைஸ் பண்ணலாம். ஒர்க் பண்ணும்போது அப்ளிகேஷனை கரெக்டாக போட்டிங்கன்னா வேலை நல்லா கிடைக்கும். இன்னைக்கு நல்ல நாள், கேபிடலைஸ் பண்ணிக்கோங்க. 5-3 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி, இன்றைக்கு உங்க ராசியினுடைய லாபஸ்தானத்துக்குரிய தொழில் ஸ்தானத்துல உட்கார்ற பயணங்கள், அங்கே இங்கே அலைச்சல்கள் எல்லாம் இருக்கும். மனம் போல போக்கெல்லாம் போக வேண்டாம், மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நிறைய தாமதங்கள் இருந்தாலும் அவசரமா அவன்கிட்ட காசு கொடுத்து ஜெயிச்சிடலாம், இவன்கிட்ட காசு கொடுத்து ஜெயிச்சிடலாம், அதெல்லாம் பண்ணாதீங்க. இல்லீகல் டிரான்சாக்ஷன் எதுவும் உங்களுக்கு உதவாது. கொஞ்சம் ஒழுங்கா இருந்துட்டீங்கன்னா நல்லது. 5-7 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் தொழிலுக்குரிய சந்திரன் போய்க்காரர். நல்ல செயல்கள் செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுப்பார். 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் இடத்துல பார்க்க போறார். யோசிச்சு அழகா இன்னைக்கு கம்யூனிகேட், மெயில் அனுப்புறது, வாட்ஸ்அப் பண்றது, ஸ்டேட்டஸ் வைக்கிறது எல்லாமே நல்ல விஷயங்களா வைங்க. பாசிட்டிவ் எனர்ஜி இன்னைக்கு நிறைய இருக்கட்டும். அதனால் உங்களுடைய இமேஜ் இன்னைக்கு நல்லா உயர்த்தி தூக்கி காட்டப்படும். பணம் வரும், யோசனைகள் கேட்டு உங்ககிட்ட வருவாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கு. உங்க கௌரவம் இன்னைக்கு உயரக்கூடிய நாள். 6-5 இந்த அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்னைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்கள் இருக்கும். மற்றபடி மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும். ஏன்னா குடும்ப தன வாக்குஸ்தானத்தை இந்த குருவும் சந்திரனும் பார்க்க போறாங்க. அப்போ உங்களுக்கான எஃபெக்ட் மற்றவங்களுடைய இடத்துல உங்களை நிறுத்தி பார்த்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களை உயர்த்தி காட்டும். இன்றைய நாளிலே நீங்கள் அவசியம் மீனாட்சி அம்மையை வழிபடுங்கள். அதுபோல 9-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, குருச்சந்திர யோகமாக உங்க ராசி பார்க்கப்படுகிறது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காம்பினேஷன் நல்ல அமைதியை கொடுப்பதாக இருக்கும். குடும்பத்தில் எதிர்பார்த்த சலுகைகளை ஆபீஸ்ல கிடைக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். புண்ணிய ஸ்தலங்கள் செல்லும் போதும் உங்களுக்கு ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் இருக்கும். உறவுகாரங்களோட ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலையை கொடுக்கும். அதனால் இன்னைக்கு நல்லா இருக்க போது நாள், அதிர்ஷ்டமும் அமைதியும் கொண்ட நாள் என்று. இன்னைக்கு நல்ல நேரத்துக்கு 8-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, இன்றைக்கு புனர்பூச நட்சத்திரம் என்கிற குருவின் நட்சத்திரத்தில் சந்திர பகவான் செல்லும் போது உங்க ராசியின் 12ஆம் இடம் பார்க்கப்படுகிறது குரு சந்திர யோகத்தினால. குரு உங்களுடைய ராசியின் 2ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்தை பார்ப்பார். எதையும் பர்ஃபெக்ஷனா வேணும்னு கேட்பார். வீட்டில் எதுவும் பர்ஃபெக்ஷனா இல்லைன்னா நீ கோவம் வந்துடும். அது சரியா வைக்கல, இதை சரியா வைக்கல, இதை படிக்கல, அதை படிக்கல, இதை பண்ணல, அதை பண்ணல, ஏகப்பட்ட அந்த நெகட்டிவ் வைப்ஸ் நிறைய இருக்கும். அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஆஃபீஸில் இது மாதிரி தான், அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்ற வார்த்தையெல்லாம் வரும். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. கோவப்படாதீங்க, அமைதியாக இருங்க. 1-3 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைய நாளில் எதையோ செய்யணும்னு நினைச்சேன் சார், எதையோ செய்யணும் சார், மறந்து போச்சு சார் அப்படின்னு நிறைய வாட்டி திருப்பி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்க ராசியினுடைய செவ்வாய் மிருகசீஷத்தில் உட்கார்றாரு. 3க்குரிய 4ஆம் இடத்துல மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்படி 2ஆம் இடத்துல ஏற்கனவே செவ்வாய் இருக்கிற சனியுடன் சேர்ந்து மறக்க வச்சிருவார். வேலை நடக்காது. ராகு கற்பனையில போயிடுவார். அதனால சிக்கல் நிறைய இருக்கு. கொஞ்சம் எதை செய்யணுங்கிறது கரெக்டாக எழுதிட்டு செய்யுங்க. மிருகசீஷம் அப்படிங்கிற திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரத்தில் சந்திர பகவான் உள்ள போகும்போது இந்த
மறதி உண்டாகும். கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. இன்னைக்கு அதிர்ஷ்ட எண் 52. வாழ்க வளத்துடன். மீனம் ராசி அன்பர்களே, உங்க ராசியின் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் 3லிருந்து 4க்கு போறார். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு போயிடுவார். அப்படி திருவாதிரை நட்சத்திரத்துல போய் அங்கேருந்து புனர்பூச நட்சத்திரத்தில் வரும்போது உங்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகள், சக வியாபாரிகளை கொஞ்சம் அனுகூலமாக பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் விட்டு பிடித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு டோரை திறந்து கொடுக்கறது, சாய் வச்சுக்கிறது, தண்ணி கொடுக்கறது போன்ற நிறைய கொஞ்சம் ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தானே. அது மாதிரி தேவையில்லாமல் வார்த்தைகள்லாம் அதிகமாக விடாதீங்க. எல்லா ஆதரவும் வேணும் அப்படின்னு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு உழைச்சிக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு சூனியம் வச்சுன மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 4, 8 இது அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.